நம்ம தேங்காயை வந்து உடைச்சி நல்லா வந்து பின்னால் தொலியெல்லாம் சீவிட்டு வச்சுருக்கோம். ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். சாக்லேட் வச்சு தேங்காய் பூ வச்சு செய்ய போகிறேன். அதுக்காக நம்ம இப்போ வந்து தேங்காயை நல்லாவே பின்னால் தொலியெல்லாம் சீவி எடுத்துகிட்டு விளவிளையர்னு வச்சுருக்கோம். அதை இப்போ வந்து பீஸ் பீஸாக வெட்டிக்கிடுவோம். மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி இதை பூவாக எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்காக நம்ம இப்படி பொடிசு பொடிசாக வெட்டி வச்சுக்கிடுவோம். நம்ம வெட்டி வச்சுருக்கிற தேங்காயை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைப்போம். நல்லா பூ மாதிரி அரைச்சி வச்சுக்கிறோம். தண்ணி ஊற்றாமல் நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம் நைஸாக. நம்ம அரைச்சிட்டோம். இப்போ வந்து இதில் போட்டு வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து கடையில் நான் வந்து என்கிட்ட கோகனட் பவுடர் இல்லை, அதனால தான் நான் வாங்கலை. பெரிய பெரிய கடைகளில் கிடைக்கும். அதை நம்ம வாங்கினோம்னா நம்ம இப்படி நம்ம வீட்டில் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து நல்லா மாவு மாதிரி இருக்கும். தேங்காயை வந்து நல்லா வந்து பொடி மாதிரி இருக்கும். அதில் செய்யலாம். நான் இப்போ வந்து அது இல்லாததுனால வீட்டிலையே செய்கிறேன். நம்ம பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ வந்து தேங்காய் பூவை போட்டு நம்ம அப்படியே வறுப்போம். தண்ணி எண்ணெய் எதுவும் நெய் ஊற்றிடக்கூடாது. இதை வந்து நல்லா ஒரு கொஞ்சம் நீர்ச்சத்து போகிற அளவுக்கு நம்ம இதை அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கலரும் மாறிடக்கூடாது. அடுப்பை குறைச்சி வச்சுக்கிடுவோம். கலர் மாற விடாமல் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த தேங்காய் பூவில் உள்ள தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் நம்ம போட்டதை விட கொஞ்சம் பொழு பொழுன்னு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். எடுத்து வேறு தட்டில் கொட்டி வச்சுருவோம். நம்ம அடுப்பில் வந்து அதே பாத்திரத்தை வச்சுருக்கோம். கொஞ்சம் பால் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் நம்ம சீனியை வந்து போடுவோம். பாலில் வந்து கொஞ்சம் சீனியை போட்டு நமக்கு தேவை எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு, ரொம்ப போட்டுற வேண்டாம். ஏன்னா நமக்கு தேங்காய் பூவுலையும் வந்து இனிப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாகவே போட்டுக்கிடுவோம். போட்டு இந்த சீனி கரையிற அளவுக்கு காய்ச்சிக்கிட்டு இருக்கணும். சீனி வந்து இந்த பாலில் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் போல் ரவை போடுவோம். கொஞ்சம் ரவை. ஏன்னா அப்போத்தான் நமக்கு வந்து இந்த தேங்காய் பூவோடு சேர்ந்து வரும். ரொம்ப போட்டுறக்கூடாது. கொஞ்சம் போட்டு கிளறணும். இது கொஞ்சம் வெந்து வரணும். இப்போ ரவை வந்து இந்த அளவுக்கு வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பூ வறுத்தோம்ல அதை போடுவோம். வறுத்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து அதையும் போடும். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிடுவோம். குறைச்சி வச்சுக்கிட்டு ஏன்னா கலர் மாறிடக்கூடாது. இதை வந்து எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி கிண்டிக்கிறோம். நம்ம வந்து ரவை போட்டதுக்கு காரணம் வந்து நம்ம வீட்டில் வீட்டிலே நம்ம செய்கிறோம். தேங்காய் பூ நம்ம கடையில் வாங்கியிருக்கோம், கோகனட் பவுடர் வாங்கியிருக்கோம்னா நம்ம வந்து ரவையெல்லாம் போட வேண்டியது கிடையாது. அதுவே கெட்டியாக வந்துடும். நமக்கு வந்து இது கெட்டியாக வரணும். அதனால தான் நான் கொஞ்சங்கான்னு போட்டேன். நம்ம இந்த பால் இதெல்லாம் வந்து உரியறதுக்காக ரவையை போட்டேன். ரவை போட்டதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இது வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். நம்ம என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உருண்டையாக பிடிச்சாலும் சரிதான், நம்ம சிலிண்டர் மாதிரி பிடிச்சாலும் சரிதான். அது எப்படினாலும் நம்ம செஞ்சுக்கலாம். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம இது எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி கிண்டணும். இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டோம். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருவோம். நல்லா ஆறணும். இப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் ஆறி இருக்கணும். நல்லா சூடாக இருக்குது. ஆறுனாத்தான் நமக்கு நம்ம பிடிக்கிறதுக்கு வரும். நம்ம மாவு வந்து நல்லா தேங்காய் பூ நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை வந்து நம்ம பிடிச்சிக்கிடுவோம்.
கொலக்கட்டைனாக்கா பிடிக்கக்கூடாது. இப்படி நல்லா உருண்டையாக இப்படி தப்பி வச்சுக்கிறோம். ரொம்பையும் பெருசாக செய்ய வேண்டாம், ஓரளவு நம்ம சாக்கோ பார் மாதிரி இருக்கும். நம்ம ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி நல்லா இந்த அளவுக்கு முடிச்சுருக்கோம். ரொம்பையும் பெருசாக பிடிச்சோம்னாலும் நமக்கு வந்து இதில் இன்னுமே வந்து சாக்லேட்டில் முக்கி நம்ம வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப பெருசாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தானே வரும். நம்ம இந்த மாதிரி வந்து எல்லாமே செஞ்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை பீசரில் வைக்க போகிறோம். இப்படி இருக்குது. இதை வந்து நம்ம பீசரில் வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கல் மாதிரி நல்லா இறுகிக்கிறோம். இப்படி நம்ம பிச்சோம்னா படக்குன்னு பிக்க வருதுல்ல, அது கொஞ்சம் இறுகிக்கிருச்சுன்னா சீக்கிரத்தில் பிக்க வராது. இப்போ நம்ம வந்து சாக்லேட் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் சீனி போட்டுக்குருவோம். கொக்கோ பவுடர் போடுவோம். இது வந்து பால் மாவு. பால் மாவு தான் நம்ம நிறையா போடணும். இது வந்து பட்டர் வந்து எடுத்து போட்டுக்குருவோம். எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிக்கணும். கொஞ்சம் பால் ஊற்றி அடிக்கணும். கொஞ்சம் பால் ஊற்றிக்கிடுவோம். நம்ம வந்து சாக்லேட் வந்து நல்லா அடித்து வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால்தான் நம்ம அந்த தேங்காயில் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் அப்படியே முக்கி அப்படியே எடுத்து வச்சிடலாம். சூப்பராக இருக்கும் சாக்லேட்டு. நம்ம வீட்டிலே வந்து சாக்லேட் செஞ்சு ஒரு பாட்டலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைகளுக்கு வந்து ப்ரெட்டு எதுனாலும் முக்கி கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சதுனால நம்ம நல்லாவும் செய்வோம். நிறையா பால் மாவு போட்டு கொக்கோ பவுடர் எல்லாம் போட்டு செய்யும்போது நம்ம வந்து பட்டர் போடுறது காரணம் வந்து சைனிங்காக இருக்கும். இந்த தகன்னு இருக்கா, இது போடலைன்னா ஒரு மாதிரி மண் மாதிரி இருக்கும். கலர் வந்து ஒரு மாதிரி செங்காய் கட்டி மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி இப்படி நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டு நம்ம செய்கிற போது நல்ல சைனிங்காக மினுக்கமாக இருக்கும். இப்போ இதை வந்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சதை எடுத்து இதில் போட்டு அப்படியே நம்ம இது மேலே ஊற்றணும். இது மேலே படுற மாதிரி நல்லா ஊற்றி விடணும். ஆனால் இது வந்து வேலை வந்து அதிகமான வேலை தான். ஆனால் கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும். இதை வந்து வடிகிறத வலிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் அப்படி அடுக்கி வச்சிடணும். அடுக்கி நம்ம வந்து இதை வந்து பீசரில் வைக்கணும். நம்ம வந்து சாக்லேட் வந்து நல்ல எல்லாத்துலேயும் படுற மாதிரி வச்சிட்டோம். இதை அப்படியே தூக்கி பீசரில் வைக்கணும். வச்சிட்டோம்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தோம்னா நல்லா அப்படி கல் மாதிரி இறுகி போய் வந்துடும். உள்ளே வந்து தேங்காய் பூவும் வெளியில் வந்து சாக்லேட்டுமா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா பிள்ளைய விரும்பி சாப்பிடுங்க. நம்ம சாக்லேட் செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒரு 5 மணி நேரம் இருந்திருக்கு. நம்ம வீட்டிலே சாக்லேட் செஞ்சு முக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சைனிங் தெரியுது. நம்ம கடையில் வந்து சாக்லேட் வாங்கி அதை கரைச்சி நம்ம அதை முக்கியிருந்தோம்னா நல்லா காய்ஞ்ச மாதிரி இதாக இருக்கும். இது நம்ம வீட்டிலே எல்லாமே நம்ம வீட்டிலே செஞ்சது தான். எதுவுமே கடையில் வாங்கினது கிடையாது. இப்போ நம்ம ஒன்று வெட்டி பார்ப்போம். இதை எடுத்துகிட்டு கூட வெட்டி பார்ப்போம். இதை வந்து கண்ணாடி கவரில் வச்சுருக்கேன். தட்டில் வச்சோம்னா அப்படியே ஒட்டிக்கிறோம். அதனால தான் கவரில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒன்று எடுத்து பார்ப்போம். நல்லா வந்துருச்சு. இந்தா கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது. இதை நம்ம வந்து வெட்டி பார்ப்போம். உள்ளே என்ன கலர் இருக்குதுன்னு தெரியணும்ல. இந்த வெட்ட வர மாட்டேங்குது, கல் மாதிரி. இந்த அழகாக வந்துருக்கு. உள்ளே வந்து தேங்காய் பூ, வெளில வந்து சாக்லேட். சின்ன பிள்ளைய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. விட்டோம்னா 2 பிள்ளைய சாப்பிடுவாங்க அவ்வளவையும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக இருக்குது.
நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து நம்ம கொக்கோ பவுடரு நம்ம வாங்கணும், பால் மாவு வாங்கணும். நான் ரவை வந்து கொஞ்சங்கான்னு போட்டிருப்பேன். எதுக்குன்னா நம்ம வந்து தேங்காய் பூ வந்து நானாகவே வீட்டில் உள்ள தேங்காயை பூவாக எடுத்து அதை வறுத்து நம்ம போட்டதுனால அது நம்ம கெட்டியாக கொலக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு நமக்கு வராது. இந்த மாதிரி சிலிண்டர் சைஸில் உருட்டுறதுக்கு வராதுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ரவை போட்டேன். கொஞ்சம்னா ரொம்ப கொஞ்சமாக போட்டேன். அந்த மாதிரி போட்டு செய்யலை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பூவையே சும்மா போட்டு வறுத்து அதுலேயே பிடிக்கலாம். இல்லை கலர் மாறிடக்கூடாது. தேங்காய் பூ வந்து கலர் மாறாமல் பார்த்துக்கிறணும். அப்போ தான் இந்த மாதிரி நமக்கு வெட்டும் போது வெள்ளையாக வரும். இது நல்லா வெள்ளையாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க.